தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தெற்கு அந்தமான் கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கு. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா மலக்கா ஜலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தெற்கு அந்தமான் மற்றும் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்று மாறக்கூடும் எதிர்பார்க்கிறோம். அதுதான் இந்திய வானிலை அறிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து இலங்கை அருகே ஒரு சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் மழை வந்து இந்த சுழற்சியின் காரணமாக தான் வந்து மழை நமக்கு பெஞ்சிட்டு இருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுனால டைரக்டா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை காரணின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்த இலங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மேலடுக்கு சுழற்சி தான் வந்து மழைக்கான காரணின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக தொடர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குது. நாளை வந்துட்டு இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இரண்டுமான ஒப்பீடு எப்படி இருக்கும்? தமிழகத்திற்கு இன்னும் அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா இரண்டு சுழற்சிகள் இருக்கிறதுனால வந்து இரண்டுமே ஒரே சமயத்தில் நகர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏன்னா பசிபிக் பெருங்கடலோ இல்லை அட்லாண்டிக் பெருங்கடல் போலவோ நம்ம வட இந்திய பெருங்கடல் வந்து ஒரு பெரிய கடற்பகுதி கிடையாது. ஒரு குறுகிய கடற்பகுதி, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் நம்ம பேசின் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு பக்கம் இந்திய துணைக்கண்டம், இன்னொரு பக்கம் வந்து தென்சீன பெனின்சுலா இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய இடம் கிடையாது. ஸோ இரண்டு சுழற்சிகளுமே ஒரே சமயத்தில் வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது இரண்டு சுழற்சிகளில் ஏதாவது ஒரு சுழற்சி வலுப்பெற்று அதோட நகர்வு இருக்கும் தான் நம்ம கணிக்கணும். வானிலை படிவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வானிலை படிவங்கள் தென்கிழக்கு வங்கக்கடல்ல இப்ப வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கதா காட்டுது. ஒரு சில வானிலை படிவங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், அதாவது இலங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வலுப்பெற்று தமிழக கரை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு வந்து ஒரு சில வானிலை படிவுகள் சொல்லுது. ஸோ இது இந்த இரண்டு சுழற்சிகளிடையே உறவாடக்கூடிய ஒரு தன்மை வரும். அது இரண்டுமே வந்து ஒன்றோடொன்று உறவாடி ஒன்று வலுப்பெறக்கூடும், இல்லை இரண்டுமே சேர்ந்து ஒரு சுழற்சியா மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது இது இரண்டுமே வந்து ஒரு இடத்துல நகர்ந்து இரண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து ஒரு சுழற்சியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம அடுத்த ஓரிரு நாட்கள் நிகழ்கால அடிப்படையில் கவனிச்சு தான் பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். வங்கக்கடல்லையே ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இரண்டுமே ஒரே வங்கக்கடல் பகுதியில் உருவாகுதுன்னா நமக்கு என்ன ஒரு காலநிலை மாற்றத்தை நமக்கு உணர்த்துது சார்? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சமயங்கள்ல பார்த்திருக்கோம். மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை பார்த்திருக்கோம். இது வந்து என்னன்னா வந்து வெப்பமண்டல காற்று குவிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ இந்த பகுதிக்குள்ள வந்து பல சுழற்சிகள் இருக்கக்கூடும். ஒரு சில சமயங்களில் ஒரே ஒரு சுழற்சி மட்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை அவளை பெற்று புயலாக மாறும். ஒரு சில சமயங்களில் ஓரிரு சுழற்சிகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து புதிது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் இருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதி இன்னும் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 சுழற்சிகள் அரபிக்கடல்லேருந்து தென்சீன கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சில சமயங்களில் இந்த சுழற்சிகள் ஒன்றோடு ஒன்று உறவாடி ஒரு வலுவான சுழற்சியாக மாறுவதை நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியும் பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த சுழற்சி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. தற்போது 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறப்ப வந்துட்டு மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கான இந்திய வானிலைத்துறை நீண்டகால கணிப்பு வந்து வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. நவம்பர் மாசத்துக்கான கணிப்பு, நீண்டகால கணிப்பு வந்து இயல்பிற்கு குறைவாக இருக்கக்கூடும்னு சொன்னாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா
3 மாச நீண்ட கால கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் இயல்பிற்கு கம்மியா மழை இருக்கும்னு வந்து அந்த கணிப்புல சொல்லப்பட்டது. பட் ஆனா இப்ப கடந்த 2-3 தினங்களா பெய்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென் தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல வந்து வடகிழக்கு பருவமழைக்கான 3 மாத மழை அளவு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆல்ரெடி இயல்பிற்கு ஒட்டிய அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து வடகிழக்கு பருவமழைங்கிறதே வந்து ஒரு சலனத்தை ஒட்டிய ஒரு மழை நிகழ்வு தான். சலனங்கள் சாதகமாக இருந்துச்சுன்னா மழை நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். இந்த மேலடுக்கு சுழற்சி இலங்கை குமரிக்கடல் வங்க மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி கொண்டு இருக்கிற அந்த சுழற்சியின் காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக பரவலான மழை நம்ம பார்த்துருக்கோம். சில இடங்களில் மிக பலத்த மழையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி திண்டுக்கல், கரூர் போன்ற மேற்கு உட்புற மாவட்டங்கள், திருப்பூர், ஈரோடு போன்ற மேற்கு உட்புற மாவட்டங்களும் வந்து மழை பார்த்துருக்கு. அது வந்து சாதாரணமாக எப்போ நடக்கும்னா வங்கக்கடல் பகுதி, இது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வந்து ஒரு சுழற்சி இருக்கும்போது உட்புற பகுதிகளில் நல்ல மழையை பார்க்கும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த 4-5 நாட்களில் மழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்த ஓரிரு நாட்கள் பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையை பார்க்கலாம். அதுவும் இந்த இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி சற்று வலுப்பெறும் பட்சத்தில் அங்கேயும் கொஞ்சம் மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து அந்த சுழற்சி வந்து வலுப்பெறும் போது மேலும் கொஞ்சம் குறுக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையலாம். பட் அது மேலே நகரும் போது, சில வானிலை படிவங்கள் எதிர்பார்ப்பது போல மேலே நகரும் போது கிட்டத்தட்ட ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதி வரைக்கும் பரவலாக நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ நவம்பர் மாதம் வரக்கூடிய அந்த 4-5 நாட்கள் இந்த இலங்கை சுழற்சி சாதமாக நகரும் பட்சத்தில் நம்ம இயல்பை ஒட்டிய மழை அளவு எல்லா இடத்துலையுமே எதிர்பார்க்கலாம். வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பா கேடிசிசின்னு சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், இந்த மாவட்டங்களுக்கு நம் எப்போது மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம்? இப்ப சுழற்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வட கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இலங்கைக்கு மேற்கு தென்மேற்கு திசையில வந்து இந்த சுழற்சி இருக்கு. இந்த சுழற்சி வந்து இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில நகர்ந்து அதுக்கப்புறம் மேலே வரும்போது அந்த கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம், காற்று குவிதல் வந்து வட கடலோர தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கும். அது வந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு கழிச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை படிவங்கள் காட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம புதன்கிழமைக்கு மேலே ஓரளவுக்கு வட கடலோர தமிழக பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து டெல்டா கிழக்கு பகுதி வழியாக வட கடலோர பகுதியில் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம இந்த வார இறுதியில் வட கடலோர பகுதிகளில் பரவலாக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கு நடப்பாண்டை பொறுத்தவரையில வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவா இருக்குன்னு கணிக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை இயல்பை ஒட்டி பதிவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல இன்னும் இயல்பை விட அதிகமாக அந்த மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சாதாரண பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிற்பகுதியில் வந்து பெரும்பாலும் மழை நிகழ்வுகள் தென் தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். குமத்திரைக்கு ஒட்டிய பகுதி போகும்போது மழை நிகழ்வுகள் அதனுடன் கீழே போகும். அப்போ வந்து தென் தமிழகத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்கள் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால தென் தமிழகத்தில் மேலும் மழை நிகழ்வுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாதத்துலையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இயல்புக்கு அதிகமாக மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் நம் திரும்ப சொல்ற மாதிரி வடகிழக்கு பருவமழைகளில் பெருமழை நிகழ்வு பெரும்பாலும் சலனங்களை ஒட்டியே இருக்கும். ஒரு சலனம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்படும், அதிகப்படுத்தப்படும். அதி தீவிர மழையில் மிக கனத்த மழை பரவலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சலனங்கள் எப்படி வருதோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும், வரும் நாட்கள் எப்படி இருக்குன்ட்டு.